ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க உங்கள் நம்ம விருஷ் கிச்சனுக்கு வரவேற்கிறேன். ப்ரக்கோலியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதை ஒரு நல்ல சூடான தண்ணியை ஊற்றிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. நம்ம காலிஃப்ளவர்லாம் எப்படி க்ளீன் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு தேவையான சைஸில் ப்ரக்கோலி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு 2 பெரிய தக்காளி அதை கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். 1/2 ஸ்பூன் சின்ன ஜீரகம், 1/2 ஸ்பூன் பெரிய ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, ஒரு 5-6 பூண்டு பல், ஒரு சின்ன துண்டு இஞ்சி எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு தண்ணி ஊற்றாமல் தக்காளியில் இருக்க ஈரப்பதமே போதும், நம்ம நல்லா அரைச்சி எடுத்துடலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு பட்டை லவங்கம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சது அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தக்காளியும் அது கூட சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கி எடுக்கணும். இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளியோட பச்சை வாசனை நல்லா போயிடட்டும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலா தூள் பார்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், அதே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கி கொடுத்துட்டு இதோடைய பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ப்ரக்கோலியை இது கூட சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி கொடுங்க. ப்ரக்கோலியில் இருக்க தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ப்ரக்கோலியில் நல்லா மசாலாலாம் ஒட்டினதுக்கப்புறம் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு மூடியை போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 உருளைக்கிழங்கு குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம ப்ரக்கோலி வந்ததுக்கப்புறம் அது கூட நல்லா மசிச்சு சேர்த்துக்கலாம். அப்போ ப்ரக்கோலி கிரேவி சாப்பிட்றதுக்கு இன்னும் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே விடுங்க. உருளைக்கிழங்கு மசாலா கூட நல்லா கலந்து வரட்டும். எல்லாம் ஒன்று சேர்ந்து ரெடியாகி வந்துடுச்சு. அவ்வளோதான், நமக்கு டேஸ்ட்டான ப்ரக்கோலி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி நான் வெந்தய சப்பாத்தி செஞ்சுருக்கேன். வெந்தயக்கீரை போட்டு செஞ்சுருக்கேன். இது கூட இந்த கிரேவி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.